இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இடத்துல கூடியிருக்கிற அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. நிச்சயமாய் உங்களை நேசிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிற துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற பண்ணுவாராக என்று விசுவாசத்தோடு உங்களை பார்த்து சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசிங்க, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. நாங்கள் இந்த இடத்துல வந்தது உலகமெங்கிலும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு எங்களை அர்ப்பணித்து அவருடைய வார்த்தையை பூமி எங்கிலும் இருக்கிற ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும்படியாய் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் மிகவும் மிகவும் நேசிக்கிறார். அப்படியே இந்த பூமியில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். இந்த பூமியில் வாழுகிற நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு இஷ்டம்படி வாழுகிறோம், நமக்கு தெரிந்த மாதிரி வாழுகிறோம், நமக்கு புரிந்த மாதிரி வாழுகிறோம். ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் கவனித்தீர்கள், ஆனால் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு பாவம் செய்கிறத மனுஷன் ஒரு லைஃப் ஸ்டைலாகவே வைத்திருக்கிறான். பாவம் செய்தே வாழுகிற வாழ்க்கையை நிறைய பேர் விரும்புகிறார்கள். வேசித்தன பாவம், விபச்சார பாவம், கொலை செய்கிறது, களவு செய்கிறது, வஞ்சிக்கிறது, திருடுகிறது, இப்படிப்பட்ட அநேக பாவங்கள் மனுஷன் அந்த பாவத்தை செய்து அதிலே பிரியமாயிருக்கிறான். இன்னைக்கும் தன்னுடைய சரீரம் பாதிக்கப்படுகிறது பாவத்தினால, தன்னுடைய சரீரம் நோய்வாய்ப்படுகிறது பாவத்தினால. ஆண்டவர் மது பழக்கத்தை வெறுக்க விரும்புகிறார். மதுபானத்தை இன்னைக்கும் அநேக பேர் விரும்பி குடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்கள் கவனித்தீர்களானால் எத்தனையோ மனுஷன் தன்னுடைய மனைவியை நேசிக்கிறதில்ல, பெற்றெடுத்த பிள்ளைகளை நேசிக்கிறதில்ல, தான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை எல்லாம் மதுபானம் வாங்கி குடிக்கிறத நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு பாவத்திற்காக மனுஷன் அதிகமாய் செலவழிக்கிறான். ஆனால் இந்த பாவத்தை எல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறார். பாவம் செய்கிறதை ஆண்டவர் வெறுக்கிறார். ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், பாவத்தை பார்க்காத சுத்த கண்களுடையவராய் இருக்கிறார். அப்போ உங்களையும் என்னையும் படைத்த தேவன் பாவத்தை வெறுக்கிறார். அவர் பாவத்தில் பிரியப்படுகிற தேவனே இல்லை. அதே போல அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட, அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் இந்த பூமியில் பாவத்திலிருந்து விலக வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே பரிசுத்தமாய் வாழுவோம். இன்னைக்கும் நிறைய பாவம் செய்து, நிறைய தீமை செய்து, அநியாயமாய் வாழ்ந்து இப்படியே வாழுகிறதுபடினால் அநேகர் குடும்பத்தின் மேலே சாபங்கள் வருகிறது. என்னைக்குமே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். பாவம் செய்யும்போது சிலருக்கு அந்த சூழ்நிலைகளில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஆனால் அதனுடைய சம்பளம், அதனுடைய பலன் வரும்போது மிக கொடூரமாக இருக்கும் என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். விதைக்கிறது ஈஸி, அறுக்கிறது ரொம்ப கஷ்டம். நாம் நம்ம விருப்பத்திற்கு நமக்கு பிடிச்ச மாதிரி பல பாவங்களை செய்து அதுக்கு பிறகு பாவத்தினால் வரக்கூடிய சாபம் நம்ம குடும்பத்தில் வரும்போது, நம்ம மேலே வரும்போது, நம்ம பிள்ளைகள் மேலே வரும்போது, வியாபாரம் தொழில்கள் மேலே வரும்போது அது கொடூரமாக இருக்கும்.
ஆகவே நம்ம பாவத்திலிருந்து மனம் திரும்புவோம். இயேசு பாவத்தில் இருந்து மனம் திரும்பவே ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு பேரும் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே தேவனிடத்திலிருந்து நீங்க இரக்கத்தை பெற வேண்டுமே ஆனால் முதல்ல பாவத்தை விடணும். பாவத்தை வச்சுட்டு என்ன செய்தாலும் அது வாய்க்காது. சில நேரம் நல்லா படிச்சிருக்கிறேன், நல்ல வேலை இருக்கு, நல்ல சொத்து இருக்கு, தாத்தா காலத்து சொத்து இருக்கு, தகப்பன் காலத்தில் உள்ள சொத்து இருக்கு அப்படின்னே நீங்க நினைக்கலாம். ஆனால் நம்முடைய தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறது தேவன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம பாவம் செய்துட்டு பாவமாய் வாழ்ந்துட்டு இந்த பூமியில ஆசீர்வாதமாய் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது ரொம்ப கஷ்டம், அது முடியாது. ஏனென்றால் உங்களையும் என்னையும் படைத்த தேவன் பாவத்தை வெறுக்கிறார். உங்க வாழ்க்கையில எந்த விதமான எப்படிப்பட்ட பாவம் இருக்கிறது, அந்த பாவத்தில் இருந்து நீங்க இன்றைக்கு மனம் திரும்புங்க, அந்த பாவத்திலிருந்து விலகுங்க. அதுக்கு பிறகு பாருங்க, ஆண்டவர் விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஸ்திரியே நீ போ, இனி பாவம் செய்யாதே. இன்னைக்கு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் நாம பாவம் செய்திருப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு நீங்க பாவத்தை விடுவீர்களானால் நிச்சயமா நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், இரக்கம் பெறுவீர்கள், உங்க தொழில் வாய்க்கும், உங்க குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும், உங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில விவாகம் நடக்கும், உங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆசீர்வாதம் என்கிறது நாம போய் சம்பாதிக்கிற விஷயம் அல்ல. ஆசீர்வாதம் என்கிறது கர்த்தர் தான் ஒரு மனுஷனுக்கு தரணும். ஆகவே ஆசீர்வாதத்தை விரும்பாத ஒருவரும் இந்த இடத்துல இருக்க முடியாது. ஒவ்வொரு பேரும் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். என் பிள்ளைகள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணும், என் குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணும். அந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும், எந்த இடத்துல கிடைக்கிறது? ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு எப்போ உண்டாகுகிறது என்றா, எப்போ ஒரு மனுஷன் அவருக்கு கீழ்ப்படியும் படுகிறானோ, எப்போ அவருடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை மதித்து தன்னை அர்ப்பணித்து அந்த வார்த்தையின்படியே வாழுகிறானோ, அப்பா அவன் ஆசீர்வாதமாய் இருக்கிறான். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஆகவே பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, பாவம் செய்தால் நாம சாவோம், நம்முடைய ஆத்துமா சாகும், பயங்கர வேதனை உண்டு. ஆகையினால பாவத்திலிருந்து மனம் திரும்புவோம். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கும் நீங்க கவனித்தீர்களானால் இந்த பூமியினுடைய முடிவு மிக சீக்கிரமாக இருக்கிறது. இந்த பூமியில 2000 வருஷம் பிறக்கும்போது, இன்னைக்கு 2025 ஆண்டுல நாம் இருக்கிறோம். 2000 வருஷம் பிறக்கும்போது ஒரு பரவலாக ஒரு பேச்சு இருந்தது. என்ன அப்படின்னா, உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுது. எல்லாரும் அதை சந்தேகிக்கிறோம், சயின்டிஸ்ட்களும் அதை சொல்லுகிறாங்க. உலகத்துக்கு ஆபத்து, பூமி வெப்பமயமாகுது, கடல் மட்டம் உயருகிறது, இப்படியெல்லாம் நிறைய சொல்லுகிறார்கள். அப்போ பூமியினுடைய முடிவு மிக சமீபமாக இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது சீசர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சீசர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக வந்தார், மறுபடியும் அவர் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலர் நினைக்கலாம், இதை தானே பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. இல்ல பிரியமானவர்களே, கடைசி காலத்தில் இயேசு வருவார்னு மாத்திரம் சொல்லாமல்
அதனுடைய அடையாளங்களை ஆண்டவர் வேதத்தில் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். அந்த அடையாளங்கள் எல்லாம் சம்பவித்து நிறைவேறும் போது இயேசு கிறிஸ்து வருவாராம். அவருடைய வருகை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. வருகையில் என்ன அடையாளம்? யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்க கவனிங்க, இன்றைக்கு நாம எங்கேயோ இருக்கிறோம், காசா எங்கேயோ இருக்கிறது, நாம எங்கேயோ இருக்கிறோம், உக்ரைன் எங்கேயோ இருக்கிறது, நாம எங்கேயோ இருக்கிறோம், ரஷ்யா எங்கேயோ இருக்கிறது. ஆனா யுத்தம் அங்க நடக்கிறது, நாம கேள்விப்படுகிறோம். இவ்வளவு தூரத்தில் நடக்கிற சம்பவத்தை கூட நாம வீட்டில இருந்து பார்க்கிறோம், வீட்டில இருந்து கேட்கிறோம். இது எப்படி சாத்தியமாயிற்று? இன்டர்நெட் இருக்கிறது, கேமரா இருக்கிறது, டெலிகாஸ்ட் பண்ணக்கு நிறைய நியூஸ் சேனல் இருக்கிறது அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா அதுவும் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாயிருக்கிறது. காரணம், அவர் சொல்லுகிறார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்க கேள்விப்படுவீர்கள். அன்றைக்கே எழுதி வைத்தார், அது இன்றைக்கு நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான அடையாளத்தில் ஒன்று யுத்தங்கள் நடக்குமா. அதே போல ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் இருக்கும். இலங்கை தேசத்தில் உள்நாட்டு கலவரம், நம்முடைய தேசத்திலையும் வட இந்தியா பகுதியில் நக்சலைட்னால தொல்லைகள், பல இடங்களில் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிறதை பார்க்கிறோம். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்புகிறதை பார்க்கிறோம். பஞ்சங்கள் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கும் காசாவில் பஞ்சம், சோமாலியா தேசத்தில் பஞ்சம், இந்தியாவில் எத்தனையோ குடும்பங்களுக்கு சரியான உணவுகள் கிடையாது, தண்ணீர் கிடையாது. பஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறது. சர்வதேச அளவில் நீங்க பஞ்சத்தை குறித்து பார்த்தீங்கன்னா மழை குறைகிறது, விளைச்சல் குறைகிறது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அடையாளத்தில் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல கொள்ளை நோய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கவனித்தீர்களானால் அந்த 2020 வருஷத்துல வந்த கொரோனா பயங்கர மோசமா, உலகத்தின் எந்த தீவையும் விடல, எந்த தேசத்தையும் விடல, எந்த மாநிலத்தையும் விடல, எந்த கிராமத்தையும் விடல, இன்னும் சொல்ல போனா எந்த தெருவையும் விடல. எல்லா தெருக்களிலேயும் மரணத்தை பார்த்தோம், எல்லா தெருக்களிலேயும் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தோம். இனியும் இதைவிட மோசமான கொள்ளை நோய்கள் பூமிக்கு வர இருக்கிறது. இது கடைசி காலத்தினுடைய அடையாளம். நாம நமக்கு பிடிச்ச மாதிரி வாழாமல் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழுவோம். பாவத்தை வெறுப்போம், பாவத்திலிருந்து மனம் திரும்புவோம். வேண்டாம் விபச்சார பாவம், வேண்டாம் வேசித்தனத்தின் பாவம், வேண்டாம் கொலைவெறியின் ஆட்டம், இதெல்லாம் நாம விட்டு விலகுவோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான அடையாளம் தேசத்தில் தீவிரமாய், உலகம் முழுவதும் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலேயும் கொள்ளை நோய் பயங்கரமாய் வருகிறது. இது எதை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறிக்கிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அதோடு கூட நிற்காம ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் வரும். இன்றைக்கும் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு தேசத்தில் பூமி அதிர்ச்சி வந்தது. ரிக்டர் அளவுகோல்ல நீங்க பார்த்தீங்கன்னா 6 புள்ளிக்கு மேலே இருந்தது. ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு தேசத்தில் ஏதோ ஒரு தீவில் பூமி அதிர்ச்சி வருகிறது. ஒரு காலத்தில் எப்போவாச்சும் நடந்த சம்பவம், என்னைக்கோ ஒரு காலத்தில் நடந்த சம்பவம், தாத்தா காலத்தில் நடந்தது. ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை, தொடர்கதை ஆகிவிட்டது. தினந்தோறும் நடக்கிறது, தினந்தோறும் சம்பவிக்கிறது பூமி அதிர்ச்சி. இது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அடையாளமாக வேதத்தில் எழுதப்பட்ட ஒன்று இன்றைக்கு சம்பவித்து கொண்டிருக்கிறது. அதே போல அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஒரு காலத்தில் இருந்த கூட்டு குடும்பத்தில் இருந்த அன்பு இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் இல்லை. அன்பு தணிந்து போகிறது. கணவன் மனைவியை கொலை செய்கிறான், மனைவி கணவனை கொலை செய்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோரை கொலை செய்கிறார்கள். ஒரு மோசமான பயங்கரமான காலகட்டத்திற்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதே போல ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், இயேசுவை குறித்து பிரசங்கிக்கப்படும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார்.
அந்த வார்த்தை தான் இன்றைக்கும் அநேக தெருக்களில் நின்று சிலர் இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள். இது அவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளமாயிருக்கிறது. இப்படி நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நான் சொன்ன வேதத்தில் எழுதியிருக்கிற எல்லா அடையாளங்களும் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, சம்பவித்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்புவோம், பொல்லாத வழிகளிலிருந்து மனம் திரும்புவோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும்போது ஒரு காரியம் நடக்கும். என்ன காரியம் நடக்கும் என்றால், ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்ந்து கிறிஸ்துவனுடைய உபதேசத்தின்படி, சத்தியத்தின்படி, கட்டளையின்படி கை கொண்டு நேசித்து அதற்கு தன்னை அர்ப்பணித்து பாவங்களுக்கெல்லாம் விலக்கி அவன் இந்த பூமியில் பயத்தோடு வாழ்வானானால், அவர் வரும்போது அல்லது அவருடைய வருகை தாமதித்து அவன் மரிப்பானானால், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் வருகையில் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்கள் என்று. பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்? ஒரு மனுஷன் வாழும்போது பரிசுத்தமாய் வாழணும். அவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் மரிக்கணும், கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து மரிக்கணும். அவன் மரித்தால், அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால், இயேசு கிறிஸ்து மத்திய ஆகத்தில் வரும்போது கல்லறைகள் திறக்கப்படும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அவருடைய வருகையின் காலத்தில் நாம் வாழ்ந்திருப்போமே ஆனால், நீதிமானாய், பரிசுத்தமாய், உண்மையாய், உத்தமமாய் நாம் இந்த பூமியில் வாழ்ந்திருந்தால், நிச்சயமாய் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்களாம். பிற்பாடு நாமும் மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்துவோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில நான் பரிசுத்தமாய், தேவனுடைய வார்த்தையின்படி நீதிமானாய், உண்மையாய், அவருக்கு பிரியமாய் நான் நடப்பேனானால், அவர் இந்த நிமிஷம் வந்தாலும் நான் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன். இதுதான் கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகையினால பாவத்திலிருந்து மனம் திரும்புவோம், பாவத்திலிருந்து மனம் திரும்புவோம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், அதாவது பூமியிலையும் சாகும். அதுக்கு பிறகு அந்த ஆத்துமா நரகத்தில் கொண்டு போய் விடப்படும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நரக ஆக்கினைக்கு தப்ப வேண்டுமே ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி இந்த பூமியில வாழுவோம். எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் தெரியாது, அதனால நான் தப்பா வாழ்ந்துட்டேன், நிறைய பாவம் பண்ணிட்டேன், விபச்சாரம் பண்ணிட்டேன், வேசித்தனம் பண்ணிட்டேன், கொலைகள் கொள்ளைகள் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டேன். என்ன செய்ய? உங்க பாவத்தை மன்னிக்கிற ஒரு தேவன் உண்டு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. உங்க பாவத்தை அறிக்கை செய்யுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு இறங்கணுமே ஆனால், மன்னிக்கணுமே ஆனால், நரகத்துக்கு தப்ப வேண்டுமே ஆனால், பரலோகத்துக்கு போகணுமே ஆனால், பாவத்தை விட்டு விலகுவோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மனம் திரும்புவோம், பாவத்திலிருந்து மனம் திரும்புவோம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இவ்வளவு நேரம் இந்த வார்த்தைகளை பொறுமையோடும் அன்போடும் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் யாவரையும் பரலோகத்தின் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மேலே இருக்கிற சாபம் அவர் மேலே வரட்டும். அவர் உங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்திருக்கிறார். உங்களுக்கு அவரால் இரக்கம் கிடைக்கட்டும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். God bless you. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன்.
வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். God bless you. Amen.